கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 4 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது நன்மை செய்ய பழகுங்கள். வசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்கள் இந்திய தேசத்திற்கு ஊழியக்காரர்களாக வந்து அநேக மூட பழக்கங்களை மாற்றுவதற்கு உதவி செய்தார்கள். அது மாத்திரமல்லாது அநேக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், அநாதை இல்லங்கள், பெண் கல்வி, சாதி திட்டம், சிறு பிள்ளைகள் திருமணத்தை எதிர்த்து உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக போன்ற நற்காரியங்களை செய்தார்கள். பண்டைய மொழியான தமிழ் மொழியை எபிரேய கிரேக்கலத்தின் மூல பாஷைகளிலிருந்து மொழிபெயர்த்து இன்று நம் கையில் தமிழில் பரிசுத்த வேதாகமும் தந்தவர் சீகன் பால்கு ஐயர் அவர்கள். சீகன் பால்கு அவர்கள் ஜெர்மனியில் பிறந்தவர். 1706 முதல் 1719 வரை இயேசுவுக்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டு செய்தார். ஒரு பிரமாணர் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவருடன் சேர்ந்து அநேக ரோமன் கேத்தலிக் திருச்சபையின் முரண்பாடுகளை எதிர்த்து உறுதியாய் நின்றார்கள். வேறு அநேக தமிழ் நூல்களையும் எழுதினார். 1707 ஜெர்மானிய ஐரோப்பிய ராகத்தில் பாட ஜெர்மானிய பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழ் ராகங்களுக்கு இசை கீர்த்தனை, பாமலை, ஞான பாட்டுகள் பல் எழுதி ஆராதனையில் பாடப்படவும் செய்தார். 1715 48 ஞான பாட்டுகள் அச்சிடப்பட்டன. எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளிலிருந்து ஆங்கிலம், ஜெர்மானிய மொழிகளில் மொழியாக்கம் செய்ய மார்ட்டின் லூத்தர் உதவினார். எனினும் சீகன் பால்கு ஐயரே தமிழ் வேதத்திற்கு முன்னோடி மொழி பெயர்ப்பாளர். அவர்கள் செய்த ஊழியங்கள் இன்னும் இந்தியா தேசமெங்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நாகரீக காலத்தில் கூட சில இடங்களுக்கு போக போக்குவரத்து வசதி இல்லை. அவர்கள் எப்படி சாட்சியாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து நற்சாட்சி பெற்றார்கள்? நாம் என்ன செய்கிறோம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த நாளை தேவன் நமக்காக கிருபையாக தந்துள்ளார். இன்று நம்முடைய தேவனுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் எதை செய்ய போகிறோம்? அயல் நாட்டவர்கள் தேவனுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் மொழிக்கும் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எத்தனை ஆச்சரியமாக வழி நடத்தி இருக்கிறார். இதை வாசிக்கிற நாமும் இந்த நாளிலாவது ஏதோ ஒரு நன்மை செய்ய பழகுவோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்திற்கு ஏதாவது செய்ய எங்களை பக்குவப்படுத்தி அருளும். ஆமென்.